ஹாய் கைஸ், நம்ம தாம்பரம் டு செங்கோட்டை, செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு முக்கியமான ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாப்பிங் தான் கைஸ் நம்ம சிதம்பரம். இந்த ட்ரெயினுக்கு நிறையா முக்கியமான ஸ்டேஷன்ஸில் ஸ்டாப்பிங் கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். அதில் திருப்பாரிப்புலியூருக்கும் மயிலாடுதுறைக்கும் நடுவில் எந்த ஸ்டாப்பிங்கும் கிடையாது. இந்த ட்ரெயினுக்கு சிதம்பரமும் சீர்காழியும் கிடையாது. இப்போ தான் ரொம்ப நாள் ரெக்வெஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம சிதம்பரம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் அப்ரூவல் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டாப்பிங் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிதம்பரத்தில் தாம்பரம் டு செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸும் செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸும் நின்று தான் போகும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து நான் மண்ணை எக்ஸ்பிரஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக இதுவுமே ஒரு கிராசிங்காக இங்கே வந்து நின்றுருக்குது. எப்போவுமே சிதம்பரம் ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணி போகக்கூடிய ட்ரெயின் இன்றைக்கி கிராசிங்காக நின்றுருக்குது. அன்றைக்கி வந்து செகண்ட் பிளாட்ஃபார்மில் ஒரு கூட்ஸ் ட்ரெயின் கிராஸ் பண்ணி போச்சு. அதுக்காக தான் நம்ம செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேயே போட்டாங்க. ஆனால் அன்றைக்கி அஃபிஷியலான ஸ்டாப்பிங் இல்லை. இப்போ தான் ஸ்டாப்பிங்க்கு அப்ரூவல் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஸ்டாப்பிங் வந்து வந்துடும். இந்த ஒரே ஒரு ட்ரெயின் தான் பெர்மனண்ட்டாக நம்ம ஈசிஆர் லைனில், அதாவது திருவாரூர் டு காரைக்குடி லைனில் ரன் ஆகிட்டுருக்க ஒரே ட்ரெயின். ஸ்பெஷல் ட்ரெயினாக இல்லாமல் பெர்மனண்ட்டாக ரன் ஆகிட்டுருக்க ஒரே ஒரு ட்ரெயின் தான். இந்த ட்ரெயினுக்கு எங்கள் ஊர்லேயுமே ஸ்டாப்பிங் கிடையாது. அறந்தாங்கிக்கும் பட்டுக்கோட்டைக்கும் நடுவில் பேராவரணி ஸ்டாப்பிங் கிடையாது. சிதம்பரத்துக்கே இவ்வளோ நாள் ரெக்வெஸ்ட் பண்ணி இப்போ தான் வந்திருக்குது. நம்ம பேராவரணிக்கெல்லாம் வருமானே தெரில. செங்கல்பட்டு ஜங்ஷன், மானாமதுரை ஜங்ஷன், இந்த மாதிரி மேஜரான ஜங்ஷனுக்கே ஸ்டாப்பிங் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம பேராவரணிக்கு ஸ்டாப்பிங் வருமாங்கிறது டவுட்டு தான். ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. பேராவரணியும் ஆதிராம்பட்டினமும் ஸ்டாப்பிங் வரணுன்னு நம்ம ஈசிஆர் லைனில். எப்போ தான் வரப்போகுதுன்னு தெரில. வந்து அப்டேட் பண்ணுறேன் கைஸ். இப்போ நம்ம இந்த ட்ரெயினோட ரூட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு ட்ரெயின் தான் வித்தியாசமான ரூட்டில் செங்கோட்டை போய் ரீச் ஆகுது. நம்ம ட்ரெயின் வந்து 20683 தாம்பரம் டு செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினுக்கு தாம்பரத்துக்கும் விழுப்புரத்துக்கும் நடுவில் ஒரு மேஜரான ஜங்ஷன் செங்கல்பட்டு ஜங்ஷனுக்கு வந்து ஸ்டாப்பிங் தரல. விழுப்புரத்துக்கும் திருப்பாரிப்புலியூருக்கும் நடுவில் பண்ருட்டி ஸ்டாப்பிங் தரல. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக திருப்பாரிப்புலியூருக்கும் மயிலாடுதுறைக்கும் நடுவில் சிதம்பரம் சீர்காழி ஸ்டாப்பிங் தரல. அதுக்கப்புறம் மயிலாடுதுறைக்கும் திருவாரூருக்கும் நடுவில் பேரளம் ஸ்டாப்பிங் தரல. அதுக்கப்புறம் நம்ம ஈசிஆர் லைனுக்குள்ளே முத்துப்பேட்டைக்கும் பட்டுக்கோட்டைக்கும் நடுவில் அதிராம்பட்டினம் ஸ்டாப்பிங் தரல. அப்புறம் நம்ம ஊர் பட்டுக்கோட்டைக்கும் அறந்தாங்கிக்கும் நடுவில் பேராவரணி ஸ்டாப்பிங் தரல. காரைக்குடிக்கும் விருதுநகருக்கும் நடுவில் சிவகங்கை மானாமதுரை ஜங்ஷன் ஸ்டாப்பிங் தரல. அதுக்கப்புறம் விருதுநகருக்கும் திருநெல்வேலிக்கும் நடுவில் கோவில்பட்டி ஒரு முக்கியமான ஸ்டேஷன், அதுக்குமே ஸ்டாப்பிங் தரல. இப்போ நான் சொன்ன முக்கியமான பிளேசஸ் எல்லாமே வந்து மற்ற எல்லா ட்ரெயின்ஸும் நின்று தான் போகும். இந்த ட்ரெயின் மட்டும்தான் நிற்காமல் போகுது. சூப்பர் ஃபாஸ்ட்டுங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இவன் முக்கியமான ஸ்டேஷன்ஸ் நிறைய விட்டுட்டு போகிறாங்க. திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் வந்து செங்கோட்டை வரைக்கும் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி தான் ரன் ஆகுது. எல்லா ஸ்டாப்பிங் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. திருநெல்வேலிக்கும் செங்கோட்டைக்கும் நடுவில் நிறையா ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் முக்கியமான ஸ்டேஷன்ஸ் நிறைய விட்டுட்டு போகிறோம். இந்த செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வாரத்தில் 3 நாள் ரன் ஆகுது கைஸ். மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே ரன் ஆகுது. தாம்பரம் டு செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே ரன் ஆகுது. இந்த ஸ்டாப்பிங்ஸ் எல்லாம் எப்போ தான் வரப்போகுதுன்னு தெரில கைஸ். நம்ம சிதம்பரம் மாதிரி எப்போ தான் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். வரும்னு நம்புவோம், கன்ஃபார்மாக வரும். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் கைஸ். நம்ம சிதம்பரம் ஸ்டாப்பிங் வந்ததுக்கப்புறம் ஷெட்யூல்டு டைம் என்ன வரும்னா, இப்போ ஸ்கிப் பண்ணுற டைம் வந்து செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு 1:31 கொடுத்துருக்காங்க. மேபி 1:40 வரலாம், இல்லைன்னா 1:20 வரலாம். அப்புறம் தாம்பரம் டு செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு வந்து ஸ்கிப்பிங் வந்து 12:27 கொடுத்துருக்காங்க. மேபி 12:30 இல்லைன்னா 35 வரும் கைஸ். நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸையும் ராமநாதபுரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸையும் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரைடே, சாட்டர்டே ஊருக்கு கிளம்புறதுக்கு நம்ம ஊருக்கு ஸ்ட்ரெயிட் ட்ரெயினே கிடையாது நம்ம சிதம்பரத்துலேருந்து. இந்த ட்ரெயினுக்கு சிதம்பரம் ஸ்டாப்பிங் வந்ததுக்கப்புறம் நம்ம சிதம்பரத்துலேருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம். சாட்டர்டே கிளம்புறதா இருந்தால் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம். பேரவணியில் நிற்காது, இருந்தாலும் பரவாயில்ல, பட்டுக்கோட்டையில் இறங்கிக்கலாம். ஃப்ரைடே கிளம்பணுன்னா சென்னை எக்மூர் டு திருநெல்வேலி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் வந்தால் தாங்க உண்டு. முன்னாடி மாதிரி சம்மர் ஸ்பெஷலாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு வருஷத்துக்கிட்டே அந்த ட்ரெயினை ரன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் சம்மர் ஸ்பெஷலாக நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் வந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை ஜாலியாக கிளம்பலாம். அவ்வளோதாங்க கைஸ். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.